ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. இன்றைக்கி ஜூலை 10, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இந்த சௌமியா சுவாமிநாதன் அவர்களை பற்றி பார்க்குறோன்னா, இதற்கு முன்னாடி உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்புடைய தலைமை விஞ்ஞானி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த WHO பற்றி பார்க்குறோன்னா, இது 1948 ஏப்ரல் 7 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. 1948 ஏப்ரல் 7 இதில் உருவாக்கப்பட்டது WHO. இந்த அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சௌமியா சுவாமிநாதன். நெக்ஸ்ட் இவங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க தான் சௌமியா சுவாமிநாதன். ICMRனு சொல்லுவோம்ல, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அந்த அமைப்பின் தலைமை இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள சௌமியா சுவாமிநாதனை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முதன்மை ஆலோசகராக இந்தியன் கவர்மெண்ட் நியமிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அமைப்பு 1923. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அமைப்பு 1923. அந்த இந்த இயரில் தான் பொது சுகாதாரத்துறை அமைப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்த அமைப்புக்கு கீழே ஒரு 3 முக்கியமான திட்டம் இருக்குது. இது யூனிட் 9ல் கேட்க வாய்ப்பு இருக்குது. முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம் ஜூலை 23, 2009. முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம் ஜூலை 23, 2009. இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 டிசம்பர் 18, 2023. டிசம்பர் 18, 2023. இந்த திட்டத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ சாலை விபத்து ஏற்பட்டவங்களுக்கு எல்லாமே 48 மணி நேரத்துக்குள்ளே அவசர சிகிச்சை கொடுக்கணும். அப்படி அவசர சிகிச்சை 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா 70-80% க்யூர் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா கொண்டு வரப்பட்டது. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5, 2021. மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5, 2021. நோயாளிகள் இருக்கும் இடத்திற்கு மக்களை தேடி, அதாவது அவங்கள தேடி மருந்து மாத்திரை எல்லாமே கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் 5, 2021 நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கீழடி அகழாய்வு ரொம்ப முக்கியமானது. யூனிட் 8க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கீழடி அகழாய்வு. இப்போ அங்கே 10ஆம் கட்ட அகழாய்வு நடந்துட்டு இருக்குது. 10ஆம் கட்ட அகழாய்வு கண்ணாடி பாசிமணிகள், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கண்ணாடி பாசிமணிகள், தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இதெல்லாமே அங்கே கிடச்சிருக்குது. கீழடி அகழாய்வை பற்றி பார்க்கணுன்னா, அங்கே முதல் அகழாய்வு எப்போதுனா 2015 முதல் கட்ட அகழாய்வு யாரால் நடத்தப்பட்டது? அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களால் 2015 முதல் கட்ட அகழாய்வு கீழடியில் நடைபெற்றது. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்டோம்னா, ASI, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இங்கே தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கணுன்னா, 1861 உருவாக்கப்பட்டது தான் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை, தமிழில் இந்திய தொல்லியல் துறை. இது 6th இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எப்படி உருவாக்குனாங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் இதுக்கு முதல் டைரக்டராக இருந்திருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் அதில் படிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு 1861 இயரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இது கூட 100 கூட்டினீங்கன்னா 1961 தமிழ்நாடு தொல்லியல் துறை இயர் நோட் பண்ணிக்கிங்க. 1861 இந்திய தொல்லியல் துறை, அது கூட 100 கூட்டம்னா 1961 தமிழ்நாடு தொல்லியல் துறை. ஓகே, நெக்ஸ்ட்டு 2023-24 நிதியாண்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி 6% இருக்கும் என அறிவித்த அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 2023-24 வேலைவாய்ப்பு வளர்ச்சி 6% இருக்கும் என அறிவித்த அமைப்பு எதுன்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ரீசெண்டாக இந்த கடைசி குரூப் 4, இப்போ நடந்த குரூப் 4 இதில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து கேட்குறாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் இதிலேருந்து வர கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே, அதில் வர நம்பர்ஸு, அதில் வர வேல்யூஸ் இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6% வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் 6% இருக்குன்னு RBI அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மருங்கூர் அகழாய்வு
மருங்கூர் அகழாய்வில் வட்ட சில்லுகள் கண்டுபிடிப்பு. மருங்கூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ராஜராஜ சோழன் கால செம்பு காசுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராஜராஜ சோழன் கால செம்பு காசுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மருங்கூர் அகழாய்வில் பல்வேறு அளவுகளில் பானை ஓட்டினாலான வட்ட சில்லுகள். இந்த வட்ட சில்லுகள் எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ. ஸோ அது வாழ்விட பகுதி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருங்கூர் அகழாய்வு வாழ்விட பகுதி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருங்கூர் அகழாய்வு நேம் ப்ளஸ் என்ன டிஸ்ட்ரிக், கடலூர் டிஸ்ட்ரிக், இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்திய கிரிக்கெட் ஆடவர் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் கௌதம் கம்பீர். இந்திய கிரிக்கெட் ஆடவர் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் கௌதம் கம்பீர். இதற்கு முன்னாடி ராகுல் டிராவிட் இருந்திருக்காங்க. நோட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.